ஃபஸ்ட்டு அந்த பெல்ட்டில் அடி வாங்குது. அந்த வீடியோவில் இருக்க பொண்ணுங்க யாருன்னு கண்டுபிடிக்கும். பெல்ட்டில் அடிக்காதீங்கன்னா, ஆனால் ட்ரெஸ்ஸு ஊற சொல்லாதீங்கன்னா, அந்த ஃபிட்ஸோட கதறல் தான் அந்த அன்னு அந்த மரண வலி வந்து கேட்கும் அந்த வீடியோக்களில். இது வந்து மாட்டினதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. போலீஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்க மேலேயே கேஸ் போட்டுச்சு. பொள்ளாச்சி ஜெயராமனை பற்றியும் விசாரிக்கும் போது என்ன சொன்னா, அவர் வந்து வீட்டுக்குள்ளே ஓட்டை பிரித்து இறங்கி தான் 2வது திருமணம் பண்ணார். இந்த பிரவீனை பற்றி விசாரிக்கும் போது வித்தியாசமான இதெல்லாம் வருது. இவன் என்ன பண்ணுறான், சுரேகான்னு ஒரு பொண்ணை காரில் வச்சு குரூப் செக்ஸ் பண்ணுறான். அதாவது அவளோட 2 காலும் வந்து காருக்குள்ளே இருக்குது, பாடி அப்படியே வெளியில் தொங்கி புணமாக இருக்கா. இந்த நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அதான் நீங்கள் கேட்டிங்களே, 275 பெண்கள்னு சொன்னாங்க டோட்டலாக. 1100 வீடியோஸ். சக்தி தந்திரும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தன்பு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 2 நாளாக வந்து டாப்பிக்கே நீங்கள் தான் சார். சார் எனக்கு 2019 அது பெரிய அளவில் கொண்டு வந்தது வந்து அதில் முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்குது சார். அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு நியூஸாக நம்ம கேள்விப்படுறோம், வீடியோவை பார்க்குறோம், ஆனால் ஸ்பாட்டில் போய் இறங்குறோம்ல, இறங்கி ரியல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஸ்பாட் எப்படி இருந்தது? ஏன்னா அந்த களம் நீங்கள் தான் உணர்ந்துருப்பீங்க சார். பாதிக்கப்பட்ட பெண்ணோட வந்து இதை பிரேக் பண்ணது வந்து எங்கள் ரிப்போர்ட்டர் அருள்னு ஒரு பையன் இறந்துட்டார். அவர் தான் வந்து பிரேக் பண்ணுறாரு. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அது சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிது. அது நம்ம கையில் கிடைக்கிது. ஓகே, அதுக்குள்ள விஷயங்கள்லாம் அவர் பிரேக் பண்ணுறாரு. அப்போது பொள்ளாச்சி ஜெயராமன் கொஞ்சம் கேவலமாக பேசுகிறான் எங்களை. நீலாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கேவலமாக பேசுகிறான் பொள்ளாச்சி ஜெயராமன். அது இல்லாமல் மிரட்டுறான், வேர்ச்சுவலாக மிரட்டுறான். மிரட்டின உடனே நக்கீரன் டீம் வந்து சீரியஸ் ஆகுது. அது வரைக்கும் கோவை விஷயமா இருந்தது வந்து மிரட்டல், இந்த விஷயங்கள் அதெல்லாம் வரும்பொழுது அது வந்து எங்கள் ஒரு மாநிலம் தழுவிய ஒரு இஷ்யூவாக இதை நம்ம விடக்கூடாது அப்படின்றது ஒரு வெறி வந்து எங்கள் டீமுக்கு வருது. எங்கள் டீம்னா எங்கள் அண்ணன் கோபால் அண்ணனுக்கு, தம்பி இதை விடக்கூடாது தம்பி அப்படின்றது மாதிரி ஒரு விஷயம். அப்போது என்னை செலக்ட் பண்ணுறாங்க, என்னை அனுப்புகிறாங்க. நம்ம தான் ஏற்கனவே சங்கராச்சாரியார், இது மாதிரி ட்ராக் ரெக்கார்டு அதிகம் இல்லை நம்மளுக்கு. அப்போது இது வந்து ஒரு வெளி ஊர், சுத்தமாக தெரியாது ஊர். அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கின்னு வச்சுக்கிட்டு அவங்க துணையோடு தான் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு உண்மையிலேயே இது பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போகும்போது தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த பெல்ட்டில் அடி வாங்குது. அந்த வீடியோவில் இருக்க பொண்ணுங்க யாருன்னு கண்டுபிடிக்கும். அப்போது வந்து அந்த பெல்ட்டில் அடி வாங்குற அந்த பொண்ணை கண்டுபிடிக்கும். அடிக்காதீங்கண்ணா, அண்ணா என்னை அடிக்காதீங்கண்ணா, அண்ணா என்னை அடிக்காதீங்கண்ணா அப்படின்ற அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ மூகாம்பிகான்னு ஒரு அம்மா, அவங்க வந்து மக்கள் நீதி மையத்தோட அந்த பொள்ளாச்சி வேட்பாளர். மூகாம்பிகா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, மூகாம்பிகாவுக்கு இந்த பொண்ணை நல்லா தெரியும், ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்க. ஓகே, இந்த பொண்ணு வந்து பொள்ளாச்சி நேச்சுரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது. அந்த ஊரில் இருக்க ஒரே ஒரு பியூட்டி பார்லர் அதுதான். அந்த பொள்ளாச்சி நேச்சுரல்ஸில் இந்த பொண்ணு வேலை செய்யுது. அங்கே தான் இவனுங்களும் பார்க்குறானுங்க. அந்த பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி தூக்குறானுங்க. அது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பொண்ணோட சூழ்நிலை வந்து ரொம்ப ஒருமையான சூழ்நிலை. அவங்க அம்மா அப்பா கிடையாது, அவங்க அம்மா தம்பிங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பொண்ணு தான் பிரெட் வின்னரு, இந்த பொண்ணு தான் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். அப்போது கூட்டிகிட்டு போகிறானுங்க, பிக்கப் பண்ணுறானுங்க. அந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி பிக்கப் பண்ணுறானுங்க. என்ன சொல்லி பிக்கப் பண்ணான்னா, ஒரு வளகாப்பு இருக்குது, அதுக்கு மேக்கப் போடணவா அப்படின்னு கூப்பிட்றானுங்க. அந்த சபரியோடைய அந்த அவுட் ஹவுஸ், ஓகே, அந்த அவுட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறானுங்க. கூப்பிட்டு போயிட்டு அதை பிக்கப் பண்ணுறானுங்க. பிக்கப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து இரையாக்கும்போது அந்த பொண்ணை அடிக்கிறானுங்க. அப்போ அந்த பொண்ணு கதறுது, அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா அடிக்காதீங்கண்ணா, பெல்ட்டில் அடிக்காதீங்கண்ணா, அண்ணா ட்ரெஸ்ஸு ஊற சொல்லாதீங்கண்ணா, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பொண்ணு கதறுது. அந்த கதறல்லாம் வந்து வருது. அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே அந்த டைமில் ஃபிட்ஸ் வந்துடுது. ஓகே. அந்த ஃபிட்ஸோட கதறல் தான் அந்த ஊ ஆ ஆன்னு அந்த மரண வலி வந்து கேட்கும் அந்த வீடியோக்களில். அந்த வலி எல்லாமே இந்த ஃபிட்ஸோட வலி தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டுறானுங்க. அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு வெளியில் ஓடி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லலை. அத்துமீறி இருப்பானுங்க கண்டிப்பாக. மீறாமலாம் விட்டுற மாட்டானுங்க, மீறி இருப்பானுங்க. மீறி அத்துமீறின அந்த விஷயங்கள் அதெல்லாம் ஒன்றும் வெளியில் சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தர்கிட்ட போய் தப்பிச்சேன்னு சொல்லுது. நம்ம இந்த பொண்ணை தேடி போகிறோம். மூகாம்பிகா மூலமாக தான் தேடி போகிறோம். மூகாம்பிகா தான் ஸ்பாட் பண்ணுறாங்க. அந்த வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மூகாம்பிகாவை பிடிச்சதே பெரிய விஷயம். நம்ம மூகாம்பிகாவுக்கு இந்த பொண்ணை தெரியுன்றது எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே. அது கிட்டத்தட்ட அது வந்து என் நண்பர் ஒருத்தர், அவர் வந்து கம்ப்யூட்டரில் பயங்கர எக்ஸ்பர்ட். அவர் ஹேக்கிங்கே பண்ணுறாரு. பண்ணி 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 மைனஸ் பண்ணி தான் போகிறோம். ஓகே ஓகே ஓகே. அந்த கான்டாக்ட் எல்லாம் சர்ச் பண்ணி தான் போகிறோம். போலீஸ்க்கு ஈக்குவலான வேலை தான் அது. ஓகே. போய் பிடிச்சி அந்த பொண்ணை பிடிச்சி கேட்கும்போது அதெல்லாம் சொல்லுது. சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சாட்சியத்துக்கு கொண்டு வர அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஓகே. அந்த பொண்ணை தயார் பண்ணுறோம். அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுது. அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த பொண்ணை. அதுக்கப்புறம் இப்போ அது ஏதோ ஒரு இஷ்யூவில் மூகாம்பிகா அம்மா சொன்னாங்க. அவங்க ஃபோன் பண்ணி தீர்ப்பு வந்தவுடனே சந்தோஷப்பட்டு, சார் உங்களுடைய உழைப்புலாம் பிரம்மாண்டமான உழைப்பு சார் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு, அந்த பொண்ணு தெரியும் சார், இப்போ அந்த பொண்ணை வந்து அவன் துரத்திட்டான், அந்த பொண்ணு வீட்டில் தான் சார் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணோட சேசிங் அதே மாதிரி இவனுங்க யார் யாரெல்லாம் பொண்ணுங்களாக செலக்ட் பண்ணாங்களோ அந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஸ்பாட் பண்ணி ஒரு 8 பொண்ணுங்களை ஸ்பாட் பண்ணுவோம். ஓகே. இந்த பொண்ணோட விஷயங்கள் பேசினது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணி அவங்க அம்மா பேசினது, அவங்க அம்மா என்னென்ன நடந்ததுன்னு அவங்க அம்மா வாயில் எடுத்து அதையும் நம்ம ரெடி பண்ணி ஒரு ஆவணமாக வெளியிட்டோம். நக்கீரன் இது ஒரு சாம்பிள் இது அப்படின்ற, இந்த பொண்ணு யார் அப்படின்ற ஒரு சாம்பிள் அப்படின்ற மாதிரி வெளியிட்டோம். இது தேடல் என்பது போய்கிட்டே இருந்து. ஓகே சார். இப்போ அந்த காலத்தில் சார் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சிருக்கணும் சார். ஏன்னா மொத்தம் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது எக்ஸாக்டாக தெரியாது, ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக இத்தனை பேருன்றது ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். இத்தனை பேர் கிட்டத்தட்ட நிறைய, எனக்கு கிட்டத்தட்ட 1200 வீடியோக்களுக்கு மேலே சொன்னாங்க. அது உண்மையிலே அது அவ்வளோதானா சார், இல்லை அதிகமாக எண்ணிக்கை அதாவது எம்பி ஜிபி கேபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். இது வந்து டிபி டெராபைட். டெராபைட்டில் இருந்து இருக்கு வீடியோஸ். 11 டெராபைட்ஸ் சொன்னாங்க என்கிட்ட. சார் 1 டெராபைட்னாவே 1000 GB சார். இது வந்து மாட்டினதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஓகே. அதாவது மாட்டின உடனே போலீஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்க மேலேயே கேஸ் போட்டுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயே. அதாவது பூபாலன்ற ஒரு பையன், அவனுடைய சிஸ்டரை தூக்குறானுங்க, மொலஸ் பண்ணுறானுங்க காரில் வச்சு. சபரி, திருநாவுக்கரசு, மணிவண்ணன், இவங்கெல்லாம் சந்தோஷ், இவங்கெல்லாம் மொலஸ் பண்ணுறாங்க. மொலஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு கதற விட்டு இறங்குது. இறங்கும்போது செயினை அறுத்துட்டு விட்டு இறங்குறா, இது பண்ணுறானுங்க. அந்த பொண்ணு போய் வீட்டில் சொல்லுது. அவங்க அண்ணன் வெல்லண்ட் ஆஃப் நல்ல பையன் பூபாலன், அவன் என்ன பண்ணுறான், இவனுங்களை தூக்கின்னு போயிட்டு வச்சு ஒரு இடத்துல வச்சு அடிக்கிறான். இவனுங்க திரும்பி அடிக்கிறானுங்க. அதெல்லாம் வீடியோஸ். வீடியோஸ் வரும்போது இவனுங்க செல்லை எடுக்கிறாங்க. செல்லை எடுத்தால் இவ்வளோ வீடியோ இருக்குது. திருநாவுக்கரசு செல்லையும், திருநாவுக்கரசு சபரி இவங்க செல்லை எடுத்த உடனே அவன் வேறு இடத்துக்கு எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது அப்படின்னு. அவனோட ஏம் என்னன்னா, அவனுடைய சிஸ்டருடைய வீடியோ இருக்குதான்றதான் சேசிங். அதையும் தாண்டி நிறைய வீடியோஸ் இருக்கு.
அதில் இந்த பொண்ணு அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு அந்த கதறல், அது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அதில் இருக்குது. அப்போது அதை எடுத்துட்டு அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதோட விளைவு தான் வெளி உலகத்துக்கு வருது. அதுவும் நக்கீரன் கையில் கிடைக்குது. ஓகே, நக்கீரன் அதை வெளியிட்டோம். அப்போ அண்ணனோட ஒரு ஸ்பீச் இருக்கும், பயங்கரமாக பேசியிருப்பாங்க அண்ணன். பச்சை பிள்ளைகளை குதறி திணிச்ச அந்த பிள்ளைகளுக்கு குடும்பம் குட்டி இருக்குன்னு இவங்க யோசிக்கல. நாய்களை வெட்டணும் குத்தணுன்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்பீச், பவர்ஃபுல் அண்ணன் பேசின உடனே பத்திச்சு பொள்ளாச்சி. உடனே பொள்ளாச்சி ஜெயராமன் தான் இவங்கள மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னு. அப்படியே அந்த பூபாலன் மேலேயே கேஸ் போட்டாங்க. பூபாலனை வந்து பார் நாகராஜ் அடிக்கிறான். ஓகே, கம்ப்ளைண்ட் இவர் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. இந்த டீம் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவனை வந்து அது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சீனாரியோ அது பார் நாகராஜ் அடிக்கிறான். பார் நாகராஜ் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பார் நாகராஜை வந்து போலீஸ் கைதும் பண்ணுது. ஓகே, பார் நாகராஜை வந்து விட்டுறாங்க. ஓகே, ஆனால் பூபாலன் மேலே ஒரு கேஸு, கவுண்டர் கம்ப்ளைண்ட்டு கவுண்டர் கம்ப்ளைண்ட். ஓகே, இந்த டீமை வந்து இவன் புழகிறான்ல பூபாலன், அதனால் அது பூபாலன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு ரெடி பண்ணி பண்ணுறாங்க. எல்லாமே நம்ம பாண்டியராஜன் ஒரு எஸ்பி, அவனும் இன்னொரு டிஎஸ்பி, அவன் மேலேயும் நிறைய புகார்கள் இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லைன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்லி தான் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா ஏன் கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க போலீஸ்? அப்போது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது. அதே மாதிரி பார் நாகராஜ் வந்து எதுக்கு பூபாலன் டீமை அடிக்கணும்? அப்படிப்பட்ட பார் நாகராஜுக்கும் இந்த டீமுக்கு என்ன கனெக்ஷன்? அவன் தான் வந்து ஒரு ஹெட்டு மாதிரி இருக்கான். அவன் ஒரு சைடில் ஹெட்டாக இருக்கான், அருளானந்தம் ஒரு சைடில் ஹெட்டாக இருக்கான். ஓகே, அப்போ 2 பேருமே வந்து அதிமுகவுடைய நிர்வாகிகள். அருளானந்தம்னா சொல்கிறான் எல்லாமே கிருஷ்ணகுமார்னு ஒரு தலைவருக்காக தான் செஞ்சோம் அப்படின்றான். கிருஷ்ணகுமார் யாருன்னா பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ரொம்ப நெருக்கமான குடும்ப ஃப்ரெண்டு, அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள். ஓகே, பொள்ளாச்சி ஜெயராமனை பற்றியும் விசாரிக்கும் போது என்ன சொன்னா, அவர் ஒரு 2வது திருமணம் பண்ணுறாரு. அவர் வந்து வீட்டுக்குள்ளே ஓட்டை பிரித்து இறங்கி தான் 2வது திருமணம் பண்ணார். அப்போ அமைச்சர் குழந்தைவேலும் எம்ஜிஆர் தான் அவரை வந்து காப்பாற்றினாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கேரக்டர் சொன்னாங்க. இவர் வந்து இந்த பையன் வந்து இது வந்து 2வது மனைவியுடைய பையன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, யார்? இந்த பிரவீன் அப்படின்றது. இந்த பிரவீனை பற்றி விசாரிக்கும் போது வித்தியாசமான இதெல்லாம் வருது. இவன் என்ன பண்ணுறான், சுரேகான்னு ஒரு பொண்ணை காரில் வச்சு குரூப் செக்ஸ் பண்ணுறான். ஓகே, அந்த பொண்ணு வந்து இவன் ஓட்டுறது ரேப்பிடோ காரு. அந்த கார்லேருந்து அந்த பொண்ணு எகிரி குதிக்குது. குதிக்கும்போது எதிர்க்க ஒரு மாருதி வண்டி வருது. அந்த மாருதி வண்டியில் மோதி அந்த பொண்ணு செத்து போயிடுது. அதாவது அவளோட 2 காலும் வந்து காருக்குள்ளே இருக்குது, பாடி அப்படியே வெளியில் தொங்கி பணமாக இருக்கான். காருக்குள்ளே இருந்தது இவன் மற்றும் இவனுடைய ஃப்ரெண்டு. அந்த கேஸை வந்து சுரேகான்ற வந்து ஒரு நாடார் இனத்தை சேர்ந்த பொண்ணு, அந்த மினிஸ்டர் ஒருத்தர் நாடாரில் இருந்திருக்கான், சண்முகநாதன். ஓகே, அந்த சண்முகநாதனுக்கு ரிலேட்டிவ் அந்த பொண்ணு. ஓகே, ரைட்டா? அப்போது அது ஏடிஎம்கேக்குள்ளே அதை பேசி முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவை நான் பார்க்க போகிறேன். பார்க்க போகும்போது அவங்க அப்பா வந்து கையெடுத்து கும்பிட்றாரு, விட்டுருங்க, ஓகே, என் பொண்ணு செத்து போயிடுச்சு. அப்புறம் நான் பாலக்காட்டுக்கு போகிறேன். அந்த இடித்த மாருதி கார் பாலக்காடு. ஓகே, மலையாளிஸ்னால் கொஞ்சம் பேசுவாங்கல்ல, என்னன்றதை வெளிப்படையாக சொல்லுவாங்கன்ற ஒரு ஆசையில் போகிறேன். அவன் அதுக்கு மேலே இருந்தான், எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, போக சார் அப்படின்னா. நான் மலையாளத்தில் என்னென்னமோ கேட்டு பார்த்தேன். நமக்கு நல்லா மலையாளம் தெரியுங்கன்னா கேட்டு பார்த்தா ஒன்றுமே சொல்கிறதுக்கு தேரால. நீங்கள் ஆகுன்னா கொடியெலாம் பிடிப்பீங்க, யூனியன்லாம் வச்சு போராடுவீங்க, உண்மையை சொல்லுங்கடா. நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு இன்சிடெண்ட் எனக்கு பெரிய நெருடல் இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் மேலே. அது கேஸே இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட் கேஸாக விட்டானுங்க. அது அப்போது அந்த காரில் பொண்ணு இருந்திருக்கா, அதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். ஓகே, அந்த காரில் யார் யார் இருந்தாங்க? ஒரு பொண்ணு இருந்திருக்கா, 3 பசங்க இருந்திருக்காங்க,
இது வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை ஒட்டி தான் அந்த பொண்ணு எகிரி குதிக்கிறான். ஓகே. ரன்னிங் கார்லேருந்து ஒரு பொண்ணு எகிரி குதிக்கிறான்னா எப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும் சார். நடந்திருக்கும்? அதுதான். அதோடு அவன் வந்து அந்த பிஎஸ்ஜி காலேஜ்லேருந்து அவனை தூக்கிறாங்க. ஓகே. பெங்களூர் லா காலேஜுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஓகே. அவர் லீவில் வெக்கேஷனில் அந்த டைமில் தான் அவர் இங்கே வருவார். ஓகே. அவருக்கு இந்த டீம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. சபரி, திருநாவுக்கரசு, ஓகே. இந்த டீம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. அவரோட ஹாபி வந்து அதான் சுரேகா விஷயத்தில் பார்த்ததுலேருந்து நமக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் அவன் மேலே இவன் ஒரு செக்ஸு, இந்த விஷயம் குரூப் செக்ஸ் அந்த விஷயத்தில் இவன் ஈடுபடக்கூடிய ஆள் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனோடு தான் பார்த்தோம். அப்புறம் இந்த நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அதான் நீங்கள் கேட்டிங்களே 275 பெண்கள்னு சொன்னாங்க டோட்டலாக. 1100 வீடியோஸ் அப்படின்னு வரும்பொழுது இதுனா ஏதோ பொதுக்கூட்டத்துக்கு ஆள் திரட்டுறான், குவார்ட்டர் பிரியாணி மாதிரி 275 பெண்கள் அப்படின்னும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பேரை வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் விஷயத்தில் ஈடுபடுத்த முடியும் அப்படின்னா அப்போது இது என்ன நெட்வொர்க்கு அப்படின்னும்போது இது எதுவும் சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி தெரியல. பார் நாகராஜ் வரான் உள்ள, கிருஷ்ணகுமார் வரான் உள்ள, அதுக்கப்புறம் அருளானந்தம் வரான் உள்ள. இவங்கெல்லாம் வந்து அருளானந்தம் வந்து பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்க்கு க்ளோஸு. ஓகே. நிதின் கட்கரிக்கே க்ளோஸ் அவன். ஓ, அவ்வளோ பெரிய ஆள் அவன். நிதின் கட்கரி கூட அவன் இருந்திருக்கான். எஸ்பி வேலுமணிக்கு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கான். எல்லாருக்குமே ரைட் ஹேண்டாக இருந்திருக்கான். அப்போ அவன் இன்வால்வ் ஆகிறான்னா எவ்வளோ பெரிய நெட்வொர்க். அப்போது பொள்ளாச்சின்னா இது ஒரு காட்டாட்சி தம்பி. அதாவது எடப்பாடியுடைய ஆட்சி வந்து காட்டாட்சி. யாரோட காட்டாட்சின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களுடைய காட்டாட்சி. ஓகே. இவர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் நடத்துகிறாரு. அப்போ துணை சபாநாயகராக இருக்கார் பொள்ளாச்சி ஜெயராமன். அப்போது பொள்ளாச்சி ஜெயராமனை பகைச்சிக்கிட்டு இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா துணை சபாநாயகர், எம்எல்ஏக்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள். அப்போது இவரோட அட்டகாசம் வந்து எம்ஜிஆர் பீரியடில் இருந்ததை விட எம்ஜிஆர் பீரியட்லாம் சைலண்டாக இருப்பார். ஜெயலலிதா பீரியடில் 10 தடவை காலில் விழுவார் பொள்ளாச்சி ஜெயராமன். பணிவுக்கு பேர் பெற்றவராக இருப்பார். ஆனால் எடப்பாடி பீரியடில் பொள்ளாச்சி ஜெயராமன் விஸ்வரூபம். பொள்ளாச்சி ஜெயராமன் விஸ்வரூபம் எடுக்கும்போது புள்ளையும் விஸ்வரூபம். ஓகே. புள்ள விஸ்வரூபம் எடுக்கும்போது இந்த அப்பாவி பெண்களுடைய ரூபம் வந்து அதுக்குள்ளே வருது. அதுவும் ஒரு செக்ஸ் ராக்கெட் மாதிரி பண்ணுது. இது வந்து நான் இன்றைக்கும் சொல்லுவேன் வந்து இட் இஸ் அ பொலிட்டிக்கல் செக்ஷுவல் அஃபென்ஸ். ஓகே. அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து இந்த அளவுக்கு வராது. ஓகே. இவ்வளோ பேரெல்லாம் கொண்டு வர முடியாது. ஓகே. அப்போது நீங்கள் பாருங்கள், 8 பெண்கள் தான் இவங்க வந்து சாட்சியங்களாக கொண்டு வந்திருக்காங்க. மிச்ச பெண்கள் எங்கே ரைட்டா? அதில் 2 பெண்கள் வந்து நக்கீரன் ரெடி பண்ணி கொடுத்தது. ஓகே. மற்றதெல்லாம் அவங்க ஏதோ கண்டுபிடிச்சாங்க, போனாங்க, வந்தாங்கன்னாங்க. நம்மளுக்கு எல்லா லிஸ்ட்டும் தெரியும். ஓகே. அட்ரஸஸும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இவ்வளோதான். அது அவங்களும் வந்து தைரியமாக சாட்சி சொல்லிவிட்டு ரகசியமாக போகிறாங்க அப்படின்னா இந்த பீரியடு அந்த மாதிரி ஒரு பீரியடு திமுக ஆட்சின்றதுனால அவங்களுக்குரிய பாதுகாப்புகள் அளிக்கப்பட்டது. ஓகே. அதனால தான் சிபிஐயில் யாராக வேணா இருக்கட்டும், சிபிஐனா ஜெயலலிதா சொன்ன மாதிரி வானத்திலேருந்து குதிச்சவங்களான்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? யாராக இருந்தாலும் அதுக்கான சூழல் என்பது இங்கே இருந்தது. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருக்கு. ஓகே. அவனுக்கு பெயிலே வரல வெளியில். ஓகே. வெளில வந்தால் அடிச்சே கொண்டுடுவாங்க ஜனங்க. ஓகே. அந்த பயத்தில் அவனுங்க வெளியிலே வரல. திருநாவுக்கரசு, சபரி, எவனுமே, அருளானந்தம் உட்பட எவனுமே வெளில வரல. ஓகே. உள்ள வசதியோடு இருந்தானுங்க. அவனுக்கு ஒரு தடவை பிரியாணி சாப்பிடும்போது ரன்னிங்கில் வரும்போது பிரியாணி சாப்பிடும்போது நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டோம் நக்கி. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணோம். அதில் வந்து இதில் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கான விஷயங்களே இல்லை. ஒரு தடவை நிர்மலா சீதாராமன் வந்திருக்கும்போது பொள்ளாச்சி ஜெயராமன் போய் அவங்கள பார்த்து ரொம்ப பர்சனலாக வேண்டிக்கிட்டாரு அப்படின்னாங்க. ஓகே. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கூட்டணி வேணும்னு பொள்ளாச்சி ஜெயராமன் உட்பட எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே. அதுக்கு பின்னணியிலேயும் இந்த கேஸ் தான் இருந்தது. ஓகே.
பிஜேபி சிபிஐ கையில் கேஸ் இருக்குது அப்படின்னா அப்போ 3வது முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே கிளியராக இருந்தது. இந்த கேஸு ஜட்ஜ்மெண்ட் வரும்ன்றது வந்து பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தெரிஞ்சனால்தான் இந்த மாதம் பையனோட கல்யாணத்தை வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதம் ஜட்ஜ்மெண்ட் வரும்ன்றது தெரிஞ்சு தான், அதில் நம்ம இல்லை அப்படின்றது தெரிஞ்சு தான் அவர் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா ட்ரையல்லையே தெரியும்ல, சாட்சியங்கள் சொல்கிறது வர்றது போகிறது எல்லாமே தெரியுன்றதுனால அது எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கமான லாயர் டீம் தான் அதை பார்த்துக்கிட்டு. ஓகே, என்னதான் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இருந்தால் கூட லாயர்ஸ் ஆர் அலோடு இல்லை. ஓகே, ப்ரெஸ்ஸு தான் நாட் அலோடு, லாயர்ஸ் ஆர் அலோடு. அதனால் அவங்க பார்த்தாங்க. அப்போது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தெரியுது இந்த மாதம் ஜட்ஜ்மெண்ட் வரும், அப்போ நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம். இந்த மாதமே கல்யாணத்தை வச்சுருக்காரு. அந்த நல்லவனுக்கும் பொண்ணு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த பொண்ணை நினச்சி தான் கவலையாக இருக்குது. ஓகே, இதில் இப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருக்காங்க சார், இவங்க மட்டும்தானா இந்த கேங்கு? ஏன்னா இவங்களை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இருக்குது, ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகமே இருக்குது. ஓகே, பொள்ளாச்சி நகரில் இருக்க எல்லா ஏடிஎம்கேவும் அதில் இன்வால்வ்டு. ஓகே, பொள்ளாச்சி ஜெயராமன் தான் ஏடிஎம்கேவுடைய தலைக்கர்த்தர். அந்த கட்சியில் பல நல்லவங்க இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய டீம் வந்து கிருஷ்ணகுமார், இவர் பார் நாகராஜ், அருளானந்தம் எல்லாமே வந்து இதில் இன்வால்வ்டாக இருக்கும்போது பொள்ளாச்சி நகர அதிமுகவே இதில் இன்வால்வ்டு. ஓகே சார், இந்த விஷயம் நடக்கும்போது வந்து கிட்டத்தட்ட அப்போவே போலீஸ்க்கு அவங்க வழக்கு பதிவு செஞ்சதே 10 நாள் கழிச்சு தான், அவ்வளோ தாமதமாக தான் பதிஞ்சாங்க. அதுக்கப்புறம் திமுக தரப்பில் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தப்போ எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அதை சார்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சார். அப்போ அவர் பேசுனதுக்கும் நேற்று வந்து இந்த தீர்ப்பு வெளியானதுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாரு சார். நீங்கள் வந்து திமுக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாருல, இதை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி வந்து செஞ்ச பாவங்களுக்கு அளவே கிடையாது. ஓகே, கொடநாடு கொள்ளை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தாங்குளம் படுகொலை மாதிரி அவர் வந்து பண்ண விஷயங்களுக்கு அளவே கிடையாது. இப்போது வந்து இந்த தீர்ப்பு வந்த உடனே மறுபடியும் கோபம் வந்து மக்களுக்கு எடப்பாடி மேலே திரும்புது. பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சியை சாட்சி, துப்புக்கட்ட ஆட்சி தூத்துக்குடியை சாட்சி, இந்த மாதிரி பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சியை சாட்சின்னொன்னே எதிர்ப்பு கிளம்பினோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நேற்று விவாதத்தில் கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்தில் யார் அந்த சார் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி நம்மளை போட்டு பெண்டு காட்டினாங்க. அதை தான் இவங்க எடுக்கிறாங்க. அது திமுக வந்து இவங்களுக்கு வந்து பொள்ளாச்சி மாதிரி, திமுகவுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அப்படின்ற மாதிரி அதை வந்து குக்கப் பண்ணி கொண்டு வராங்க. இது வந்து ஒரு ஐடி விங்கோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஆனால் உண்மை அது இல்லை. இது வந்து ஒருத்தன் தப்பு பண்ணான், ஞானசேகரன்னு ஒருத்தன் தப்பு பண்ணான். இங்கே வந்து தப்பு பண்ணதா கன்விக்ட் ஆகிருக்கிறதே 9 பேர், கன்விக்ட் ஆகாமல் இருக்கிறது 90 பேர். ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி அமைப்பே தப்பு பண்ணியிருக்கு. இதுக்குள்ள தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து நிறைய அறிக்கையெல்லாம் வர்றாரு சார். அதில் இந்த இஷ்யூ கூட ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த அறிக்கையில் வந்து அதிமுக அப்படிங்கிற பேரும் இல்லை, அவங்க ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னும் அதில் எங்கேயும் குறிப்பிடவே இல்லை. ஆனால் திமுக அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே காட்டுற ஒரு விமர்சனம் வந்து அது ஒரு ஆவேசமான விமர்சனம், இவங்க மேலே வைக்காமல் இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, அந்த அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். அது நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வச்சுருக்காரு. அவர் ஆரம்பத்துலேருந்தே ஒரு ப்ரோக்ராம்டு ரோபோட் தான் அவர். ஓகே, அவர் அதிமுக அவருக்கு ஃபேவரான கட்சி, திமுக எதிரி கட்சி. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாசிசம், திமுக வந்து பாயாசம். இப்படி தான் அவருடைய அரசியல் புரிதல். அவர் ஒரு எந்த நோக்கத்துக்காக அவர் அப்படி பேசுகிறாரு, இப்படி பண்ணுறாருன்றதெல்லாம் அதுக்கான பொழிப்புரை தகவுரை இதெல்லாம் வந்து நம்மளால் தர முடியாது. இருந்தாலும் அவர் வந்து அதிமுகவை இதில் குறிப்பிடலைன்றது வருத்தம். ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு அப்பீலுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போகணும். ஓகே, ஓகே சார், அவங்க அப்பீலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சியில் உண்மை குற்றவாளிகளை தப்ப விட மாட்டோம்னு சொன்ன ஸ்டாலின் வந்து மறுபடியும் ஒரு அப்பீலுக்கு வந்து இதுக்கு போனோம். ஓகே, மறுபடியும் வந்து
பொள்ளாச்சி ஜெயராமன் உட்பட எல்லாரையுமே வந்து விசாரிக்கணும். விசாரித்து இதை வந்து கொண்டு வரணும். மறுபடியும் இதில் மறைக்கப்பட்ட உண்மைகளை வந்து திமுக அரசு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு தமிழ்நாடு நவுக்கு ரொம்ப நன்றி. அயன் சக்தி தந்திரும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.